சாரி, நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். பட் எல்லாருக்கும் பேர்னா தேங்க்ஸ் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு. அண்ட் டு ஆல் மை டீம் மெம்பர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் எ லாட். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் காரு, என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ டு என் டைரக்டர் சார். ஸ்பெஷலி எனக்கு என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குமோ இல்லையோ தெரியாது, பட் ஹீ ஹாஸ் ஆல்வேஸ் கிவன் மீ தட் கான்ஃபிடென்ஸ். அண்ட் இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் ஸ்பெஷலாக நான் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சார், நீங்கள் வேறு இன்னொரு ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு போகலாமே என்ன ஏன்னு சொல்லிட்டு. பட் ஹீ ஹஸ் பீன் ஆல்வேஸ் பீன் லைக், இந்த ஸ்டோரி எனக்கு அண்ட் உனக்காக தான் எழுதிருக்கேனான்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் மேலே எனக்கு ஒரு வாட்டி கூட டவுட் இல்லை, லைக் ஓகே வில் ஹீ டூ ஆர் நோன்னு சொல்லி. பிகாஸ் ஹீ இஸ் அ பர்சன், ஏதாவது சின்னதாக இருந்து கூட பெருசுதாக ட்ரீம் பண்ணி அச்சீவ் பண்ணுற ஒரு பர்சன் தெரியும் எனக்கு இப்போ வரைக்கும். ஸோ அமீர், ஐ ஆல்வேஸ் ஹாவ் திஸ் கான்ஃபிடென்ஸ் ஓவர் யூ அண்ட் wishing you all the very best and whole success to you and to my entire team. Thanks a lot. Once again, எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. தனஜெயன் சார், மன்சூலிகாந்த் சார், சுரேஷ் சக்கரவர்த்தி சார், இந்த மாதிரி எல்லா விஜய் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சாதனாமா, காயத்ரி மேம், பாவனி, ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் அதான் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் மட்டும் வரல, என் கூட நிறைய பேர் என்னை தூக்கி நிற்க வச்சாங்க. நிறைய பேர் நிற்க வச்சனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்கேன். அது என்னோடய ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃபேமிலிக்கு அப்புறம் நான் எப்போவுமே நிறைய இடத்துல அவர் பேரை நான் சொல்லியிருக்கேன், பட் தெரிஞ்சிருக்காது. அண்ட் பாபி என்னோடய ஃப்ரெண்ட், அவர் தான் எனக்கு அடுத்த ஷோல்டர் கொடுத்தது அவங்க தான். அதுக்கப்புறம் என்னோடய பிரியங்கா, அவளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவள் என்னோடய அடுத்த ஸ்டெப். அவள் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ என்னோடய ஃபேமிலி, பாபி, பிரியங்கா, இன்றைக்கி பாவனி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி. ஏதாவது கிளறி தப்பாக பேசுகிறேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வர மாட்டேங்குது, ரொம்ப ஸ்டக்காகி நின்றுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். வணக்கம். எங்களோட இன்விடேஷன் எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்க ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர், அதுக்கப்புறம் கேமரா, மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் போய் கதை சொல்கிறதுக்கே நான் ரொம்ப பயந்து தான் போய் கதை சொன்னேன், என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய கதையை கேட்டுட்டு இதை ஓகேன்னு சொன்ன ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட டீம் எல்லாமே வந்து பாலாஜி கேமராமேன், அதுக்கப்புறம் முனீஸ் ப்ரோ, ஷெரீஃப் ப்ரோ, இவங்கெல்லாம் யங் டீம். நான் போய் கதை சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. ஃபஸ்ட்டு அவங்க எதுவுமே நீங்களே டைரக்ட் பண்ணுறீங்களா, நீங்களே நடிக்கிறீங்களா அப்படின்னு தான் எல்லோரும் ஃபஸ்ட் கொஸ்டினாக இருந்தது. ஓவர் கான்ஃபிடென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அவ்வளோதான். எனக்கு நான் டேரக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோடய பெரிய ஆசையாக இருந்துச்சு. டேரக்டர் அண்ட் கோரியோகிராஃபர் ஆகணுங்கிறது தான். ஆக்சிடெண்ட்டாக துணிவு படத்தில் நடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி நானே டைரக்ட் பண்ணி நடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1 இயர் ஆஃப்டர் பிக் பாஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கதையை எழுத ஆரம்பித்தேன். போய் ஒவ்வொருத்தர்கிட்டையா சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டாக கதை சொன்ன ஒரு ப்ரொடியூசர் வந்து பூர்ணேஷ் ப்ரோ. அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னார், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. நான் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் பிரதர், அதெல்லாம் கதையில் இருக்குது, நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் போய் சொன்னது வந்து பாலன் சார். அவர் கேட்ட உடனே ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் மன்சூலிகாந்த் சாரோட டேட்டுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று தான் கிடச்சிச்சு அவர்கிட்ட ஸ்டோரி சொல்கிறதுக்கு. அவர்கிட்ட நான் யாருன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் பயந்து நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் தானே கதை சொல்லணும். கதை சொன்ன உடனே ஒரு நல்லா இருக்கு, பண்ணுறேன், உனக்கு என்ன வேணுமோ அவ்வளோதானே, அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் காயத்ரி மேம், சாதனா அம்மா, அப்புறம் மன்சூலிகாந்த் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். நீங்கள் கேட்ட உடனே வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விடிவி கணேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரும் இருக்கார் படத்தில். அவர்கிட்டையும் கதை சொன்னேன், ஓகே சொன்னார். அண்டு சதீஷ் ப்ரோ,
ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துட்ருக்காரு இப்போ வரைக்கும். அவருக்கு ரொம்ப 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 நன்றி. உதய் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்த ஷெரீஃப் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. யாராவது பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி நான் ஒருத்தரை தேங்க் பண்ணும். அண்டு என்னை பிலீவ் பண்ணி எல்லா விஷயத்துலையும் என் கூடயே நிற்கிறா பாவனி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்டு சுரேஷ் சக்கரவர்த்தி சார், அவர்கிட்ட நான் போய் கதை நான் கேட்கவே இல்லை. நீங்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் தம்பி, இனிமேல் நான் உங்களை அவர் என்ன மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவார். அவர் டான்ஸ் மாஸ்டராக தெரிஞ்சனால இனிமேல் நான் டான்ஸ் மாஸ்டர்னு கூப்பிட மாட்டேன், டைரக்டர் சார் அப்படின்னு கூப்பிட்றேன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. என்னை நம்பி வந்திருக்க எல்லாரையுமே நான் கீழே போட மாட்டேன்னு நான் நம்புகிறேன். கான்ஃபிடெண்ட்டாக இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போய் ஒரு வெற்றி பெற வைக்கணும்னு எல்லாத்தையும் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.